ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு லுக்கு வந்து நம்ம டஸ்கி ஸ்கின்க்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பெண் பார்க்கும் தருணம், இல்லை ரிசப்ஷன், இல்லை ஃபங்க்ஷன், எங்கே போனாலும் வந்து டே ஆர் நைட் எப்போனாலுமே வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கோணல் மண்டலமாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் தாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் சும்மா பக்காவாக வந்துருந்துச்சு. எனக்கு இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். பான்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப காலமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை தவிர வேறு எதுவும் மாற்றவும் மாட்டேங்கிறேன். என்னன்னு தெரில, பார்க்கலாம் பின்னாடி எப்படி மாற்றுறேன்னான்ட்டு. நல்லா பெரிய டப்பாய் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக சூட் ஆகுது. எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல் ஸ்கின் டைப்புன்னு சொல்லியிருப்பாங்க, பட் நிறைய ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாது. அதனால் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸஸ் கனடா 3-in-1 ஃபவுண்டேஷன் நான் எடுத்துருக்கிறேன். மினிமம் அமௌண்ட் எடுத்தால் போதும். நம்மளோட டஸ்கி ஸ்கின்க்கு வந்து நிறைய ஃபவுண்டேஷன் போட்டால் வந்து அப்படியே அடித்த மாதிரி ஆகிடும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து குட்டியாக அமௌண்ட் எடுத்தாவே போதும். நல்ல நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக கொண்டு வரத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ அதிகமாகலாம் தேவைப்படாது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டாட் அதிகமாக வச்சுருக்கேன், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதிலே வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் எல்லாமே இருக்குது, ஃபவுண்டேஷனும் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஸ்கின்னை வந்து வேறு எதுவும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதுவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக கையில் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து காது கொஞ்சம் நெக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அப்படியே செட்டில் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து டக்குன்னு போட்டோன்னே வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆயிரும். அப்போ வந்து நல்லா ஈவனாக நேச்சுரலான ஒரு ஸ்கின் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எடுத்து டக்குன்னு அடுத்தடுத்து நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படியே பஃபுன் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணும்போது, இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். மேக்கப்பும் அப்படி தான். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ வந்து நான் காம்பேக்ட் பவுடர் தான் நான் செட் பண்ண போகிறேன். அப்படியே விடணும் அப்படின்னாலும் விடலாம். பட் எனக்கு அந்த ஆயிலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி லுக் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து Maybelline Fit Me 330 வந்து நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக நான் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஐப்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஐப்ரோ வந்து ரொம்ப கம்மியாக, இப்போ என்னன்னு தெரில, ஐப்ரோவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஐப்ரோ நிறையா இருக்கும் எனக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டே போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா அதை வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஐப்ரோவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து மட்டும் லைட்டாக போட்டுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்மளுக்கு ஐப்ரோஸே இல்லைனாலுமே வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தூக்கி போடும்போது ஐப்ரோஸ் வந்து நல்லா வில்லு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 சைடும் போட்டேன். செம்மவே இருக்குது. மதியான டைம் அப்படியே செம்மையாக வேர்த்துருச்சு. இப்போது மேக்கப் வந்து ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு. கண்ணுக்கு காஜல் இல்லாமல் எப்படி கண்மை இருந்தால் தான் நான் கண்ணுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு நான் இப்போ மை வச்சிட்ருக்கேன். இந்த மை வந்து எனக்கு ரொம்ப குட்டி கண். நிறைய பேருக்கு வந்து குட்டி கண்ணாக இருக்குங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்மை போட்டுட்டு லைட்டாக அதை வந்து மச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கையை வச்சு டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து உங்கள் கண் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸ்மோக்கி ஐஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக டார்க்காலாம் பண்ணலை. என்னோட கண்ணுக்கு எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு என் கண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் எந்த மாதிரி நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து ஐலைனர் போட்டு அந்த விங்கு மட்டும் லைட்டாக நான் வந்து கீழேருந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போது என்னோடய கண்ணை பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும். குட்டி கண் வந்து நல்லா பெருசாக தெரியும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்படின்னா ஒயிட் கலர் ஐலைனர் இருக்குது. அந்த ஒயிட் கலர் ஐலைனர் வாங்கிட்டு நீங்கள் உள்ள லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைனில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளாக் போட்டிங்க அப்படின்னா நல்லா பெருசாக தெரியும். இப்போ வந்து கலர் எசென்சியல்ஸ் வந்து நான் லிப்ஸ்டிக் எடுத்து நான் கண்ணில் வந்து ஐஷேடாவாக போட்டுக்கிறேன். இந்த ஐஷேடாக போடும்போது சூப்பரான லுக் கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். லிப்புக்கு போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் கண்ணில் போடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னா செட்டில் ஆயிரும். நம்ம மேக்கப்லாம் எப்படி செட் பண்ணுறோம் அந்த மாதிரி செட்டில் ஆயிரும். நான் வந்து
மேக்கப்புக்கு வந்து ஸ்ப்ரே எதுவும் அடிக்கல. பட் இந்த மேக்கப்பே வந்து எனக்கு ரொம்ப நேரம் தாங்குச்சு. இப்போ வந்து நான் ப்ளூ ஹெவன்ல வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து டஸ்கி ஸ்கின்க்குனே சூப்பரான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் பிந்தி பொட்டு வச்சாச்சு. அவ்வளோதான். நம்மள இப்போ வந்து தலையை வந்து லைட்டாக ஒரு கொண்டை மட்டும் போட போகிறேன். இப்போது என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காதுக்கு அசசரிஸ் மாட்டியாச்சு. காதுக்கு கழுத்துக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. தமிழ் பொண்ணுக்கு அழகே வந்து சாரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக சொல்லிட்டு வர்றது வந்து உண்மைதான் சொல்லலாம். ஏன்னா வந்து சாரீ கட்டவே பிடிக்கல, கட்டினதே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முறை கட்டி பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.